ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே இரட்சணை சேனை மார்த்தாண்ட டிவிஷன் கவியூல் மெரிக் படைசலத்தின் சார்பாக இந்த இணையதளத்தின் வாயிலாக உங்களை காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கு இறைமைந்த இயேசுவின் நாமத்தினால் நன்றியும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நல்ல தருணத்துக்காக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. ஜெபம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நன்றியறிதலோடு உம்மை துதிக்கின்றோம் ஐயா. வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாகிய கர்த்தர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியுமான நாளாக நீ தந்து வருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். உலகமெங்கும் இருக்கிற எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த இணையதளத்தின் வாயிலாக நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இதில் பாகம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எடுத்து நீ பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து உமது பிரசன்னத்தால் கிருபையில் ஆசீர்வாதத்தால் நிரப்பும். எப்படியாயும் உமது பிள்ளைகளுடைய அன்பையும் கிருபையும் ஆசீர்வாதங்களை உணர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். நசன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவளை வேண்டி பண்ணிடுறோம். ஜெபங்கள் இரக்கமுள்ள பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோமாக. நம்முடைய மாகாணத்திற்காகவும் நம்முடைய இரட்சணிய சேனை ஊழியர்களுக்காகவும் சபை மக்களுக்காகவும் நோயினால் அவதிப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறதான பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய தேசத்திற்காகவும் நாம் ஜெபம் செய்வோம். அதற்கு உறுதுணையாக ஒரு பல்லவியை பாடின பிற்பாடு திருமதி பியூலா அவர்கள் ஜெபம் செய்வார்கள். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மனதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஜெபம் செய்வோமாக. எங்களை அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா, ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சோதரம் பிதாவே, சோதரம் ஆண்டவரே. எத்தனை ஆத்துமாக்களுக்கு கொடுக்காத நல்ல சிலாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஆராதனையை நீர் எங்களுக்கு நடத்தும்படியாகவும் ஆண்டவரே, இந்த ஆன்லைன் வழியாக அநேகர் இதை பார்த்து ஆண்டவரை பயனடைவதற்கு ஆண்டவர் செய்த மேலான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பெரியவர்களை ஆசீர்வதியும், பெற்றோர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. ஆராதனையிலே உம்முடைய மகிமை வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீ பரிசுத்தப்படுத்தி நீர் காத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆராதனைக்கு வருவதற்கு தடையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தடைகளை நீர் மாற்றி ஆண்டவரே இந்த இடத்துல நீர் கூட்டி சேர்க்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை எங்கெல்லாம் கடந்து செல்கிறதோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசனம் வெளிப்படும்படியா
செபிக்கிறோம். ஆவியானவர் வெளிப்படும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையின் ஆவியானவர் மகத்துவமான காரியங்களை இந்த ஆராதனையின் மூலம் நீ செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனை ஆண்டவரே ஆன்லைன் வழியாக நடந்து கொண்டிருக்கிறதே அப்பா. இந்த ஆராதனையிலே ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியா செபிக்கிறேன். இதை கேட்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் பலனடைந்து ஆண்டவரே, இதன் மூலம் நல்ல ஒரு பலனை காண ஆண்டவர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஊழியங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியங்களும் வளர்ந்து பெருகும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. சுவிசேஷ ஊழியங்கள், பத்திரிகை ஊழியங்கள், மலைநாட்டு ஊழியங்கள், எல்லா ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, சால்வேஷன் ஆர்மி ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த சால்வேஷன் ஆர்மி கனெக்டிங் கம்யூனிட்டி மூலம் ஆண்டவரே இந்த நடக்கிற அந்த ஆன்லைன் ஊழியத்தை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதில் வேலை செய்கிற ஒவ்வொரு பணியாளர்களையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, நீர் 1 10 100 பலன் கொடுக்க ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரை பயன்படுத்தும்படியா செபிக்கிற ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு ஊழியர்களையும் வல்லமையா பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் டிவிஷனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் மாகாணத்தை நீர் ஆசீர்வதி. அகில உலகம் முழுவதும் இருக்கிற சால்வேஷன் ஆர்மியை நீர் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வீரர்கள் வீராங்கனைகள் எல்லாம் நீர் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிற ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே, தேர்வு எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நல்ல வெற்றியை இந்த நாட்களிலே காண தேவன் கிருபை செய்யும்படியா செபிக்கிறோம். நல்ல மதிப்பெண்களை ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மேல் படிப்புகளுக்கு வழிகளை திறந்து கொடுக்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்கள் சபைக்காக செபிக்கிறேன். எங்கள் கவியலூர் வெஸ்ட் சபையை நீர் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். எங்கள் ஊழியர்களை நீர் வல்லமையா பயன்படுத்தும்படியா செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரின் பலவீனங்களை நீர் மாற்றும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. பொல்லாத கேன்சர்னால, சுகர்னால, பிரஷர்னால ஆண்டவரே, தலைமுதல் கால்வரை கட்டுகளோடு வியாதிகளோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் தானே இப்பொழுதே நீர் தொடும்படியா செபிக்கிறோம். விடுதலை கொடுங்க, சுகம் கொடுக்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகுன்னு சொன்ன தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுத்து சுகம் கொடுக்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அனாதைகள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள் எல்லாரையும் தேவன் ஆதரித்து வழிநடத்தும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. வெளிநாடுகளின் வெளி தேசங்களில் இருக்கிற பிள்ளைகளை காத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த ஆராதனையில் அப்பா, கஷ்டங்களோடு பிரயாசங்களோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கஷ்டங்களையும் பிரயாசங்களையும் நீர் மாற்றுங்க. கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, தேசத்தை நீர் ஆசீர்வதிங்க. தேசம் முழுவதும் உம்முடைய கரம் நீட்டப்படும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. தேச தலைவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு மாவட்டங்களையும் மாநிலங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். ஒவ்வொரு கிராமங்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு பட்டணங்களையும் ஆசீர்வதியும். தேசத்தில் உள்ள ஆண்டவரே, வாலிபர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா, கஞ்சாவுக்கும் போதைக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தை ஆளுகை செய்கிற தலைவர்களோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. இயற்கை சீற்றங்கள், பேரழிவுகள் ஒன்றும் எங்க தேசத்திலே வராதபடி தேவன் பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஒரு ஊழியங்களோடு உம்முடைய கிருபை இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, சபையில் இருக்கிற எல்லா ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்ப தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகைக்கு எதிர்கொண்டு வரும் சபையா, மணவாட்டி சபையா, தேவன் எங்கள் சபையை நீர் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் தாங்கின தேவன் இனிமேல் எங்களை தாங்கி வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். எல்லாம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பரமண்டல ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து காத்து கொள்ள. ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி எபிரேயர் 13வது அதிகாரம் 7 முதல் 19 வசனங்கள் முடிய. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களின் முயற்சி செய்கிறவர்கள் பலன் அடையவில்லையே. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறதற்கு அதிகாரமில்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியர்களாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்தில் புறப்பட
போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறார்கள். அவர்கள் துக்கத்தோடே அல்ல, சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு புரோஜனமாய் இருக்கப்பட மாட்டாதே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். நான் அதிசீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன். தேவன் தாமே இந்த வாசித்த வசனத்தின்படி நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னை இங்கே சாட்சியை நிறுத்தின தேவனுக்கு நன்றி. கடந்த மாதத்தில் தேவன் எனக்கு பெரிய அதிசயங்களை செய்தார். என்னோட கணவர் வெளிநாட்டில் இருக்கிறார். திடீரென்று அவருக்கு வேலை இல்லாமல் போச்சு. அது மட்டும் இல்லை, வேலை செய்து கொண்டிருக்கும் போது மேலிருந்து கீழே விழுந்து காலில் அடிபட்டு நடக்க முடியாத அளவுக்கு தேவன் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் நான் வெள்ளிக்கிழமை என்னுடைய சபை ரெச்சனிசேரி சபையில் வெள்ளிக்கிழமை நடைபெறுகிற உபாச கூட்டத்தில் நான் கண்ணீரோடு ஜெபித்தேன். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள் என்ற சொன்ன வசனத்தின்படி என் தேவன் என் கண்ணீரை கேட்டு அவருக்கு, என் கணவருக்கு நல்ல சுகத்தை தந்தார், நல்ல வேலையும் தந்தார். அவருக்கு கோடாகோடி நன்றி சொல்லி என் சாட்சியை முடிக்கிறேன். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த இணையதளத்தின் வாயிலாக ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்ததான அந்த நல்ல தருணத்துக்காக தேவாதி தேவனை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை தியானிக்கிற அந்த நாட்களிலே ஆண்டவராகிய கிறிஸ்துவனுடைய பாடுகளோடு நம்மை ஐக்கியப்படுத்தி கொள்வது மிகுந்த ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் நமக்கு தரும். ஆகவே நாம் இந்த நாளில் தியானிக்க இருக்கிறதற்காக ஒரு தலைப்பு எடுத்துக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பரிசுத்தம் என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய செய்தியை கேட்கப் போகின்றோம். அதில் 3 காரியங்களை முன்னதாக நாம் தெரிந்து கொள்வோமாக. 1, இயேசு நமது சொந்த இரத்தத்தை நமக்காக சிந்தினார். 2, இயேசு ஜனங்களை பரிசுத்தம் செய்தார். 3, இயேசு நகரத்துக்கு புறம்பே நமக்காக பாடுபட்டார் என்கிற இந்த தலைப்பை கொண்டு இந்த நாளில் நாம் ஆண்டுடைய செய்தியை கேட்க இருக்கின்றோம். தியானத்துக்காக எடுத்துக்கொண்டதான வேத வசனம் எபிரேயருக்கு எழுதினதான நிருபம் 13வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும்போது ஆண்டுடைய வார்த்தை விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் நமக்காக தம்முடைய தூய இரத்தத்தை சிந்தினார். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29வது வசனத்திலே வாசிக்கிறதான பொழுது, மறுநாளிலே யோவான் இயேசு தன்னிடத்திலே வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி ஆண்டவரை அறிமுகம் செய்கின்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து தம்முடைய பாடு மரணத்தால் உலகத்தை மீட்கும்படியாக தேவன் சித்தம் கொண்டதற்காக நாம் ஆண்டவராகிய கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்காக பழிபொருளாக அவர் வந்தார். வேதவாக்கு என்ன சொல்லுகிறது என்றால், எபிரேயர்கள் எழுதின நிருபத்திலே அதிலே நான் வாசிக்கின்றதான பொழுது 9வது அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்கின்றோம். வெள்ளாட்டுக்கடா இளங்கால இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறதுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பலவிதமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருகிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேத வசனத்திலே 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிறதான வேளையில, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு முன்வைத்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அங்கே வேத புத்தகத்தில் வாசிக்கிறதான வேளையில எபிரேயர் 12வது அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கிறோம், நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம், ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசும் ரத்தமாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தை இடத்துல வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லி ஆண்டோட வசனம் சொல்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நன்மைகளை பேசுகிறது. இன்றைக்கும் கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். இன்றைக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் நம்மோடு கூட பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கின்றார். கொலோசியர் 1வது அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டோடைய வசனம் சொல்கிறது, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். மேலும் எபிரேயர் 10வது அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்களை வாசிக்கிறதான வேளையிலே ஆண்டோடைய வசனம் சொல்கிறது, ஆம், நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்காக அவர் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணும்படியாய் மாமிச திரையின் வழியாக அவர் பிரவேசித்து நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் தேவனிடத்திலே சேர்கிறதுக்குரிய தைரியத்தை இந்த வசனங்களின் மூலமாக தேவன் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அந்த பாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை வேத வசனம் சொல்கிறது. மேலும் ரோமர் 5வது அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கிறதான வேளையில இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் அது நம்மை ஆண்டுடைய பிள்ளைகளாக நீதிமான்களாக மாற்றியிருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசுவின் இரத்தம் நம்ம நீதிமான்களாக்குகிறது என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறதான வேளையில நித்திய மரணத்திலிருந்து கர்த்தர் நம்மை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் ஆட்டுக்குட்டியானோட இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். நித்திய மீட்பை தேவன் நமக்கு உண்டு பண்ணியிருக்கின்றார். இயேசுவின் இரத்தம் நமக்கு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறது. மாத்திரமல்ல, இயேசு தம்முடைய சொந்த சுய இரத்தத்தை சிந்தி சபையை உருவாக்கி இருக்கிறார். எப்படி சபை உருவாகிட்டு? அநேக மிஷனரிகள் இங்கே வந்து பணி செய்கிற போது அவர்கள் தங்களுடைய இரத்தத்தை சிந்தி தியாகம் எடுத்து தங்கள் ஜீவனை இந்த மண்ணிலே புதைத்து அதன் மூலமாக அநேக திருச்சபைகள் உருவாகுவதற்கு இயேசுவின் இரத்தம் இன்றைக்கு சாட்சிட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்வோமாக. ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய சொந்த இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அவர் தமது சொந்த இரத்தத்தை நமக்காக சிந்தினார். அதன் மூலமாக நாம் நித்திய மீட்பை அடைந்திருக்கிறோம் என்பதை கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. இரண்டாவதாக நாம் சிந்திக்கிறதான வேளையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜனத்தை அது பரிசுத்தமாக்குகிறது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டுடைய பிள்ளைகளை பரிசுத்தமாக்குறதுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது திருவசனத்தில் வாசிக்கிறதான வேளையில, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பரலோக பிதாவினுடைய சித்தம் என்ன?
1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதான வார்த்தை, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்குள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதற்காக தான் இயேசு தம்முடைய சுய ரத்தத்தை நமக்காக சிந்தினார். மேலும் எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கின்றோம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்திலே சேர வேண்டும், தேவனை சேவிக்க வேண்டுமானால் அவனுக்கு பரிசுத்தம் அவசியமான ஒன்று என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மேலும் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறதான வேளையிலே, தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கு என்று அழைத்து இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அதற்காக தான் இயேசு தம்முடைய சுய ரத்தத்தை நமக்காக சிந்தினார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 14, 15, 16 ஆகிய வசனங்களை வாசிக்கிறதான பொழுது ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படியர் பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடத்தைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிப்பதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடத்தைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறார். அதற்காகவே இயேசு தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. உபாகமனின் புத்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கின்றதான பொழுது கர்த்தருடைய வார்த்தை நான் வாசிப்போமானால், நீங்கள் எனக்கு பரிசுத்தமான ஜனம் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிட்டார். பரிசுத்தமான ஜனமாக தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை நிலைநிறுத்துவதற்காக தான் இயேசு தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தினார். கொலோசியர் 3:12 வாசிக்கிறோம், ஆகையால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதான பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் தாங்கி ஒருவர் மேல் ஒருவருக்கு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பரிசுத்தம் பண்ணும்படியாய் அந்த இரத்தத்தை நமக்காக, தன் சுய இரத்தத்தை நமக்காக சிந்தினார். இரண்டாவதாக நாம் இன்னும் சிந்திக்கிறதான வேளையில, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் ஆண்டவருடைய இரத்தத்தினால் தேவனுடைய ஆலயமாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை வேதவாக்கு நமக்கு சொல்கிறது. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசியமாயிராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் கட்டப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆலயமாக ஆவிலே எழுப்பப்பட்டு வாசஸ்தலமாக கட்டப்பட்டும் வருகிறீர்கள் என்பதை வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. ஆகவே ஆண்டுடைய பிள்ளைகள் இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டவர்களாய், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆலயமாக இருக்கிறார். ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 3:16-17 வாசிக்கிற போது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் உங்கள் வாசமாக இருக்கிறார் என்பதையும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஆலயமாகிய நமக்குள் தேவன் வாசமாக இருக்கிறதற்கு விரும்புகின்றார். ஆகவே அதற்காக தான் ஆண்டவர் தம்முடைய தூய இரத்தத்தை சிந்தினார். நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாயிருக்கிறது என்பதை வேத வசனம் சொல்லுகிறது. மூன்றாவதாக நாம் சிந்திக்கிறது போல, நமது இயேசு நம்முடைய பாவங்களை நீக்கும்படியாக இயேசு நமக்காக நகரத்துக்கு புறம்பே அவர் பாடுபட்டார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுரு 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது, இப்படி இருக்க கிறிஸ்துவானவர்கள் மாமிசத்திலே பாடுபட்டனால் நீங்கள் அப்படியே அவருடைய சிந்தையை ஆயுதங்களாக தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. இயேசுவின் பாடுகளை ஆயுதங்களாக நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயர் 2:18 வாசிக்கிறோம், அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனால் சோதிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் விதமாக நித்திய வாழ்வை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார், உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். ஆகவே நமக்காக தூய இரத்தத்தை சிந்தும்படியாக அவர் நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார் என்று சொல்லி வேதத்திலே நான் வாசிக்கிறோம். பல நகரங்களை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் மிகவும் வேதனையடைகின்றார். கோரோசினே உனக்கு ஐயோ, பெத்தாசாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டதானால் அப்பொழுதே அவர்கள் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திருப்பியிருப்பார்கள்.
நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள், அழிவிலிருந்து தப்பித்துக் கொண்டார்கள். நாமும் மனம் திரும்புதலுக்கேற்ற ஒரு கனி கொடுக்கிறவர்களாக பரிசுத்தமுள்ள தேவனுக்கு சாட்சிகளாக வாழ வேண்டியது நமக்கு அவசியமாக ஒன்றாக இருக்கிறது. லூக்கா 19வது அதிகாரம் 41, 42 வசனங்களை வாசிக்கிறதான வேளையிலே ஆண்டவர் எருசலேமின் சமீபமாக வந்தபோது அந்த நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது அவர் புலம்புகின்றார். அவர் சொல்கிறதான வார்த்தை, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லி அந்த பட்டணங்களை பார்த்து ஆண்டவர் அங்கே அவ்விதமாக வேதனை உறுகிறார். இன்றைக்கு நம்மை பார்த்து நம்முடைய பட்டணங்களை குறித்தும் நமக்கு அடுத்த காரியங்களை குறித்தும் அவர் கலங்கி கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு தேசத்துக்காக பட்டணத்துக்காக அவர் ஒரு சொட்டு ரத்தம் சிந்தினால் அது வீணாய் போகாதபடி அவர் தம்முடைய சுய ரத்தத்தை நமக்காக சிந்தி நமக்காக நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார் என்பதை வேதவசனம் சொல்கிறது. ஆகவே ரோமர் 8:32 வாசிக்கிறதான வேளையிலே தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரையே ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆண்டோட இரத்தத்தோடு கூட ஐக்கியப்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்பதை வேதவாக்கு சொல்லுகிறது. ஆண்டவருடைய இரத்தத்தோடு நம்மை ஐக்கியப்படுத்துவோம். இந்த உலகத்திலே பலவிதமான பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. போதைப் பொருட்கள், பல குடிப்பழக்கங்கள், பலவிதமான துன்மார்க்கமான ஜீவத்தின் மூலமாக நாளுக்கு நாள் பலவிதமான கொலைகளும் பலவிதமான சூழ்நிலைகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இவைகளிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படுவோம். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டோட இரத்தத்தால் கழுவுவதற்கு ஒவ்வொரு நாளும் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை அண்டையிலே நம்மை அர்ப்பணிக்கிற போது ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய ரட்சணை சேனை பாடல் புத்தகத்திலே அழகான வரிகள் சொல்கிறது. மீட்பரே உம்மை பின் செல்ல சிலுவையை எடுத்தேன், ஏழை நான் பெரியவன் அல்ல, நீரே எல்லாம் நான் வந்தேன், உம்மை பின் செல்வேன் என் சுவாமி, எனக்காக நீர் மரித்தீர், எல்லாரும் ஓடினாலும் உமக்காக நான் நிற்பேன் என்று சொல்லி முடிவு பரியந்த நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை புனிதப்படுத்தி பரிசுத்தப்படுத்துகிறபடினாலே அவருடைய இரத்தத்தோடு கூட நாம் ஐக்கியம் கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தண்டையிலே நாம் கடந்து வருவோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் தாம் இந்த வார்த்தையின் மூலமாக நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென். மீட்பரே உம்மை பின் செல்ல சிலுவையை எடுத்தே, ஏழை நான் பெரியோனல்ல, நீரே எல்லாம் நான் வந்தே, உம்மை பின் செல்வேன் சுவாமி, எனக்காக நீர் மரித்தீர், எல்லாரும் ஓடினாலும் உமதன்பால் நானே பெற்றோர் உற்றாராஸ்தி கல்வி மேன்மை லோகமனைத்தும் அற்ப குப்பை என்று எண்ணி வெறுத்தேனே முற்றிலும், உம்மை பின் செல்வேன் சுவாமி, எனக்காக நீர் மரித்தீர், எல்லாரும் ஓடினாலும் உமதன்பால் நானே மெய்தான் லோகத்தார் பகைப்பா, உம்மை முன்பகைத்தாரே, லோக ஞானிகள் நகைப்பா, பயமே நீர் வீடீரே, உம்மை பின் செல்வேன் சுவாமி, எனக்காக நீர் மரித்தீர், எல்லாரும் ஓடினாலும் உமதன்பால் நானே உமதன்பால் நானே. நாம் யாவரும்
ஜெபம் செய்வோமாக. அன்பும் மனதுருக்கம் நிறைந்த பரலோகத்தின் நல்ல தகப்பனே, உமது குமாரும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களை மீட்கும்படியாக நீர் அனுப்பி தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணங்கள் ஆண்டவரே, அவருடைய இரத்தத்தினால் எங்களுக்கு மீட்பை கொடுப்பது மட்டுமல்ல, இரத்தத்தால் எங்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் ஆண்டவர் பரிசுத்த வாழ்வை தந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய பரிசுத்த இரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டதினாலே நாங்கள் ஆண்டவர் பூரணராக்கப்பட்டு கடந்து போவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இணையதளத்தின் வாயிலாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகள் மீதும் உமது இரத்தம் பாய்வதாக, தமது பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துவதாக. உடைய இரத்தத்தினால் கர்த்தாவே உமது பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஜனமாய் ஆண்டவரே பரலோக மாளிகையிலே கூட்டி சேர்க்க மட்டும் தேவ அன்பு கரத்தில் ஏந்தி கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. நாள் வரையிலும் காத்த கிருபை இன்னும் உமது பிள்ளைகளை தாங்கட்டும். உமது பிள்ளைகளை ஆண்டவரே முடிவு பரியந்தம் கர்த்தருக்காய் வாழவும் பரலோக மாளிகையிலே ஒவ்வொருவரையும் சேர்த்துக் கொள்ளவும் ஆண்டவரே சப்பா உடைய இரத்தத்தினால் உமது பிள்ளைகளை பரிசுத்தமாக்க ஜெபிக்கிறோம். துதி ஸ்தோத்திரம் கனமையுமே உமக்கு செலுத்துகிறோம் ஐயா. தகப்பன் இந்த நாளுக்குள்ளும் அகில உலக ரட்சணை சேனைக்காக எல்லா தலகர்த்தவங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இவைகளை கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பிள்ளைகள் மீது அன்பு கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த மீடியாவுக்காக ஆண்டவரே ஜெபிக்கின்றோம். இதில் உழைக்கிற இதில் செயல்படுகிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ரட்சணை சேனை மூலமாக இப்படிப்பட்ட பாக்கியத்தை நீ கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து பிரசன்னத்தால் நிரப்பும், கிருபையில் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த தீர்மான ஞாயிறிலும் ஆண்டவரே உமது பிள்ளைகள் நாங்கள் நல்ல தீர்மானத்தை எடுத்து கர்த்தருக்கு மகிமையாக சாட்சியாக ஜீவிக்க உதவி செய்யும். துதி ஸ்தோத்திர கனமகிமையாக முக்கே செலுத்துகிறோம். மெய்ப்பெரும் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிப்படுகிறோம். ஜெபங்கள் இரக்கமுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம், நமது ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் மனோரைக்கும் சந்தோஷமும் சமாதானமும் நம்மனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலம் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென்.